Hi friends, welcome to தெய்வாஸ் நலபாகம். இன்னைக்கு தெய்வாஸ் நலபாகத்துல இட்லி, தோசை, சப்பாத்தி அப்புறம் மீன் ஃப்ரைக்கெல்லாம் தொட்டுட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு சூப்பரான ஆனியன் சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. இந்த சட்னி செய்யறதுக்கு 2 நிமிஷமே அதிகங்க. ரொம்ப குயிக்கா செஞ்சிடலாம். டேஸ்ட் ரொம்பவே சூப்பரா இருக்குங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஆனியன் சட்னி செய்யறதுக்கு நான் ஒரு 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா இந்த மாதிரி ரஃபாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை அரைக்கிறனால நான் ரஃபாக தான் கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பெரிய வெங்காயம் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் சின்ன வெங்காயம் நல்லா 1 கப் அளவுக்கு உரிச்சு எடுத்துக்கோங்க. பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ இந்த மாதிரி தக்காளி எடுத்துக்கலாம். 2 பெரிய வெங்காயம் எடுத்ததுக்கு சின்ன சைஸ் தக்காளியை 1 தக்காளி நான் எடுத்திருக்கேன். நீங்கள் எப்போவுமே இதுக்கு தக்காளி ரொம்ப குறைவாக தான் சேர்த்துக்கணும். சின்ன சைஸ் தக்காளியை சேர்த்துக்கோங்க. பெரிய தக்காளியாக இருந்தால் அதில் பாதி மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ இதை எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். தக்காளி இது கூடவே சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு ஒரு 3 பல் அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இது காரத்துக்கு நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு வரமிளகாய் தூள் எடுத்திருக்கேன். நீ மிளகாய் தூளுக்கு பதிலாக வர மிளகாயும் எடுத்துக்கலாம். உங்களுக்கு எது விருப்பமாக சேர்த்துக்கோங்க. இது மிளகாய் தூள் சேர்த்தா இன்னும் கொஞ்சம் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குங்கிறதுக்காக நான் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதுக்கு காரம் கொஞ்சம் அதிகமாக இருந்ததுன்னா சூப்பராக இருக்கும். எண்ணெயெல்லாம் சேர்த்து தாளித்து கொட்டும்போது. இப்போ சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்த்தாத அப்படியே நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்தளவுக்கு நல்லா அரைச்சாச்சு. இப்போ தாளிச்சிக்கலாம். ஒரு பேன் வச்சு ஹீட் பண்ணிக்கோங்க. இதுக்கு எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கோங்க. ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அந்த காரத்து கூட சேர்ந்து இது நல்லா பேலன்ஸ் ஆகி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி இதில் நல்லா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. அப்போ நல்லா அது க்ரன்ச்சியாக அந்த சட்னி கூட சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு கொஞ்சம் எப்பவும் நம்ம சட்னிக்கு தாளிக்கிறத விட உளுத்தம்பருப்பு கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. பருப்பும் நல்லா செவக்க வறுத்துக்கோங்க. இதற்கு வறுப்பட்டதுக்கப்புறம் இதில் கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். கடைசியாக கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு இதை எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு நம்ம சட்னியில் சேர்த்துடலாம். அவ்வளோதாங்க, நம்ம சூப்பரான இன்ஸ்டண்ட்டான ஆனியன் சட்னி ரொம்ப குயிக்காக ரெடி ஆயிடுச்சு. இது எல்லாத்துக்கும் இட்லி, தோசை, சப்பாத்தி, மீனுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம தெய்வாஸ் நலபாகம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.